ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பாட்டிஸ் கிச்சன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் கெபாப் பண்ண போகிறோம். அதுக்கு சிக்கனை போன்லெஸ் வாங்கி வேக வச்சு எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துகிட்டு பிச்சு போட்ட சிக்கனை அந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சை சாறு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருந்தேன், அதனால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கையில் எண்ணெய் தடவி உருட்டி எடுத்துக்கோங்க. முட்டை ஒன்று பெப்பர் போட்டு அடித்து வச்சுக்கோங்க, ஏன்னா அதில் டிப் பண்ணி தான் வறுக்க போகிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்ச துண்டுகளை நல்லா உருட்டி எடுத்து தட்டில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி இந்த முட்டையில் அதை டிப் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறேன். முட்டையில் போட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா பொறுன்னு வரும். அதுக்காக தான் முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பைண்டிங்க்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு க்ரீன் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு, தயிர் போட்டு அடித்து க்ரீன் சட்னி ரெடி. சுவையான சிக்கன் கெபாப் ரெடி. பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்